தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு முனைவர் கா. பஞ்சாங்கம் அலகு 1 மதிப்புரை திறனாய்வு ஆராய்ச்சி ஒரு விளக்கம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு 4 கொஸ்டின் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவாக அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். இலக்கிய கலை என்னும் என்ற நூலில் இலக்கிய திறனாய்வு என்ற சொல்லை பயன்படுத்தியவர். இலக்கிய கலை என்ற நூலிலும் இலக்கிய திறனாய்வு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ஆசா ஞானசம்பந்தன். விமர்சனம் என்ற சொல்லோடு இலக்கிய திறனாய்வு என்ற சொல்லையும் பயன்படுத்தியவர். விமர்சனம் என்ற சொல்லோடு இலக்கிய திறனாய்வு என்ற சொல்லையும் பயன்படுத்தியவர் மூவா. கல்வியாளர் பலர் பயன்படுத்திய சொல் இலக்கிய திறனாய்வு. 7வது வினா, கல்வியாளர் பலர் பயன்படுத்திய சொல் இலக்கிய திறனாய்வு. திறனறிதல் என்ற சொற்கூட்டை பயன்படுத்தியவர். திறனறிதல் என்ற சொற்கூட்டை பயன்படுத்தியவர் திருவள்ளுவர். கலைச்சொற்கள் வடமொழி சொற்களாக இல்லாமல் தமிழ் சொற்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டமும் இருந்து வந்துள்ளதும் குறிக்கத்தக்கதாகும் என்று குறிப்பிடுபவர் ஜி. சுப்பிரமணியம் பிள்ளை. கலைச்சொற்கள் வடமொழி சொற்களாக இல்லாமல் தமிழ் சொற்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இருந்து வந்துள்ளதும் குறிக்கத்தக்கதாகும் என்று குறிப்பிடுபவர் ஜி. சுப்பிரமணியம் பிள்ளை. விமர்சனம் என்பது தமிழ்ச்சொல் அன்று, வடமொழிச் சொல். அதற்கு தமிழில் ஆராய்ச்சி என்றுதான் பொருள். எனவே இலக்கிய விமர்சனம் என்பதற்கு நூலின் திறனறிந்து தெளிதல் என்ற பொருள் கொள்ளலாம் என்று குறிப்பிடுபவர் ஜி. சுப்பிரமணிய பிள்ளை. விமர்சனம் என்பது தமிழ்ச்சொல் அன்று, வடமொழிச் சொல். அதற்கு தமிழில் ஆராய்ச்சி என்றுதான் பொருள். எனவே இலக்கிய விமர்சனம் என்பதற்கு நூலின் திறனறிந்து தெளிதல் என்ற பொருள் கொள்ளலாம் என்று குறிப்பிடுபவர் ஜி. சுப்பிரமணியம் பிள்ளை. திறனாய்வு என்ற சொல். அடுத்த வினா 11வது வினா, திறனாய்வு என்ற சொல் வழக்கில் நிலை நடைபெற்றுள்ளது என்றாலும் இன்று வரை எச்சொல் வழக்கில் பயன்படுத்தப்படுகிறது. திறனாய்வு என்ற சொல் வழக்கில் நிலை நடைபெற்றுள்ளது என்றாலும் இன்று வரை எச்சொல் வழக்கில் பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா விமர்சனம். 12வது வினா, ரிசர்ச் என்ற ஆங்கில சொல்லிற்கு எவை பொருந்தும்? ரிசர்ச் என்ற ஆங்கில சொல்லிற்கு எவை பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆய்தல். அடுத்தது 13வது வினா, ஆராய்ச்சி என்ற சொல் யாருடைய காலத்திலிருந்து பயின்று வருகிறது? ஆராய்ச்சி என்ற சொல் யாருடைய காலத்திலிருந்து பயின்று வருகிறது அப்படின்னா தொல்காப்பியர். அடுத்தது 14வது வினா, 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 4 கூற்றும் சரியா அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம முதல் பாடமே மதிப்புரை ஆராய்ச்சி அப்படின்னா திறனாய்வு, இதனுடைய விளக்கம் தான் பார்த்தோம். அப்போ மதிப்புரைனா என்ன அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. 14வது வினா, முதல் கூற்று, மதிப்புரை எழுதுவது என்பது பொதுமக்கள் நோக்கில் கொண்டு செய்தி இதழ்கள் எழுதப்படுவது. மதிப்புரை எழுதுவது என்பது பொதுமக்களை நோக்கில் கொண்டு செய்தி இதழ்கள் எழுதப்படுவது. அறிமுகப்படுத்துவதை அடிப்படையாக நோக்கமாக கொண்டது. மதிப்புரை எழுதப்படும் நூல் இலக்கிய படைப்பாக தான் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. வணிக அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்புடையது. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா மதிப்புரை பற்றிய கூற்று. அனைத்து கூற்றும் சரி. அப்போ மதிப்புரை எப்படி இருக்கணும்னா, மதிப்புரை எழுதப்படுவது என்பது பொதுமக்களை நோக்கில் கொண்டு இதழ்களில் எழுதப்படுவது தான் அந்த மதிப்புரைன்னு சொல்கிறோம். அடுத்தது அறிமுகப்படுத்ததே, அந்த மதிப்புரை என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒன்று அறிமுகப்படுத்துறதே அடிப்படையாக நோக்கமாக கொண்டிருக்கும் அப்படின்றோம். அடுத்தது மதிப்புரை எழுதப்படும் நூல் இலக்கிய படைப்பாக தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. நம்ம இலக்கியமாகவும் இருக்கலாம், இல்லைனா இலக்கணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். மதிப்புரை வணிக அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்புடையது. இந்த மதிப்புரை என்ன பண்ணும் அப்படின்னா வணிக அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 15வது வினா, புதிதாக வந்திருக்கும் அல்லது சில நாட்களுக்கு முன் வந்திருக்கும் புத்தகங்கள் பற்றிய ஒரு பொதுவான கணிப்பு அல்லது திறனாய்வு அது பெரும்பாலும் பருவ இதழ்களில் அல்லது நாளிதழ்களில் வெளிவரும் என்றும் மதிப்புரை என்பதற்கு எவை விளக்கம் தருகிறது அப்படின்னா அகரமுதலி அப்படின்ற ஒன்று
மதிப்புரைக்கு விளக்கம் தருது. என்ன சொல்லியிருக்காங்க? புதிதாக வந்திருக்கும் அல்லது சில நாட்களுக்கு முன் வந்திருக்கும் புத்தகங்கள். மதிப்புரைனா என்னென்னு நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க. புதிதாக வந்திருக்கும், சில நாட்களுக்கு முன் வந்திருக்கும் புத்தகங்கள் பற்றிய ஒரு பொதுவான கணிப்பு அல்லது திறனாய்வு. அது பெரும்பாலும் பருவ இதழ்களில் அல்லது நாளிதழ்களில் வெளிவரும் என்றும். மதிப்புரை என்பதற்கு விளக்கம் தருவது எதுனா அகரமுதலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வினா, 16வது வினா. திறனாய்வு என்பதற்கு எவை கொடுக்கும் விளக்கம் மதிப்புரைக்கும் திறனாய்வுக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக புலப்படுத்துகிறது? திறனாய்வு என்பதற்கு இப்போ நம்ம மதிப்புரை பார்த்தோம். அடுத்து திறனாய்வுனா என்னன்னு சொல்கிறாங்க. திறனாய்வு என்பதற்கு கொடுக்கும் விளக்கம் மதிப்புரைக்கும் திறனாய்வுக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக புலப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னோம்னா அகரமுதலி. அடுத்த வினா, இப்போ நம்ம போன இதில் மதிப்புரைனா என்னன்னு பார்த்தோம். இப்போ திறனாய்வுனா என்னன்னு பார்க்குறோம். இது எல்லாமே பஞ்சாங்க சொல்கிறது தான். திறனாய்வு என்பது மதிப்புரை போல் அனைத்து புத்தகங்களுக்கும் என்று இல்லாமல் கலை இலக்கியங்களுக்கே உரிய தனித்துறையாக உணரப்படுகிறது. அப்போ திறனாய்வுனா என்ன சொல்கிறாங்கன்னா, மதிப்புரை போல் இருக்காது, அனைத்து புத்தகங்களுக்கும் என்று இல்லாமல் கலைக்கும் இலக்கியங்களுக்கும் உரிய தனித்துறையாக உணரப்படுவது அப்படின்னு சொல்கிறோம். அது திறனாய்வு என்பது கட்டுரையாக அறிவார்ந்த சிறு இதழ்களில் மட்டுமே வரக்கூடியது, அறிவார்ந்த தளத்தில் புத்தக வடிவம் பெறக்கூடியது. அப்போ இந்த திறனாய்வு என்ன பண்ணுன்னா எப்படி இருக்கும்? சிறு இதழ்களில் மட்டுமே வரக்கூடியது, அறிவார்ந்த தளத்தில் புத்தக வடிவம் பெறக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அறிமுகப்படுத்துவது என்ற நோக்கத்தையும் தாண்டி இலக்கியத்தை புரிந்து கொள்ளும் தரத்தை உயர்த்துவது, இலக்கியத்தின் பன்முகத்தன்மையை வெளிக்கொணர்வது, இலக்கிய புலமை வாய்ந்தவர்கள் நடுவே மிகவும் உயர்ந்த தளத்தில் இயக்கம் கொண்டிருப்பது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திறனாய்வு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க? அறிமுகப்படுத்துவது என்ற நோக்கத்தையும் தாண்டி ஒரு நூலை அறிமுகப்படுத்துவது தான் அப்படின்றது கிடையாது. அதையும் தாண்டி என்ன பண்ணணும்? இலக்கியத்தை புரிந்து கொள்ளும் தரத்தை உயர்த்துவது, இலக்கியத்தில் பன்முகத்தன்மை வெளிக்கொணர்வது, இலக்கிய புலமை வாய்ந்தவர்கள் நடுவே மிகவும் உயர்ந்த ஒரு தளத்தில் இயங்க கொண்டிருப்பது, கலைத்தன்மை வாய்ந்தது, சில நேரங்களில் அறிவியல் குணத்தையும் ஏற்பது அப்படின்னு திறனாய்வு எல்லாமே திறனாய்வினுடைய வரையறைகள் தான். இதுக்கா பஞ்சாங்கம் தான் சொல்லியிருக்காரு. அப்போ திறனாய்வுனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மதிப்புரைக்கும் திறனாய்வுக்கும் இடையே வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றை ஒன்று நெருங்கிய நிலையிலும் இருக்கின்றன. இப்போ நம்ம மதிப்புரைனா என்னன்னு பார்த்தோம், திறனாய்வுனா என்னன்னு பார்த்தோம். மதிப்புரைக்கும் திறனாய்வுக்கும் இடையே சில வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றை ஒன்று நெருங்கிய நிலையிலும் இருக்கின்றன. மதிப்புரை எழுதும் தொழிலில் ஈடுபடுவன் பரந்துபட்ட அனுபவத்திற்கு ஏற்ப மதிப்புரையானது திறனாய்வாக உயர்ந்து விளங்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது என்று விளக்குபவர் நா. சிதம்பர சுப்பிரமணியன். என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டும் வேறு வேறு நிலையில தான் இருக்குது. மதிப்புரை எழுதும் தொழிலில் ஈடுபடுவன் பரந்துபட்ட அனுபவத்திற்கு ஏற்ப மதிப்புரையானது திறனாய்வு உயர்ந்து விளங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போ மதிப்புரை எழுதும்போது என்ன பண்ணணும்னா, திறனாய்வை நம்ம என்ன பண்ணணும்? உயர்ந்து விளங்குவதற்கு இந்த மதிப்புரை என்ன பண்ணுது? நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நா. சிதம்பரம் சுப்பிரமணியன். 19வது வினா, இலக்கிய விமர்சனத்திற்கும் மதிப்புரைக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவு திட்டமாக பாகுபடுத்தக்கூடிய விஷயம் அல்ல. எந்த இடத்தில் மதிப்புரை அதன் சுய ஆகிரத்தை கடந்து விமர்சனமாகிறது என்பது சொல்ல முடியாத நிலையில் ஒன்றை ஒன்று நெருங்கி இருக்கின்றன என்றவர் நா. சிதம்பரம் பிள்ளை. இந்த மதிப்புரையும் திறனாய்வும் ஒன்றை ஒன்று எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அவ்வளோவா என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம பகுத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னவர் யாருன்னா நா. சிதம்பர சுப்பிரமணியன். அடுத்த வினா, 20வது வினா, ஏதாவது ஒன்றில் புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்காகவோ இருக்கின்ற உண்மைகளை மறுத்து கோட்பாடுகளை திருத்துவதற்காகவோ ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட ஆராய்ச்சி செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆராய்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்போ ஆராய்ச்சினா என்ன? இப்போ இது வரைக்குமே நம்ம 2 பார்த்தோம். மதிப்புரைனா என்ன, திறனாய்வுனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்றில் புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்காகவோ இருக்கின்ற உண்மைகளை மறுத்து கோட்பாடுகளை திருத்துவதற்காகவோ ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு உட்படுத்துவது தான் ஆராய்ச்சி செய்வது என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஆராய்ச்சி. அப்போ ஆராய்ச்சினா என்ன? ஏதாவது ஒன்று புதிதாக கண்டுபிடிக்கணும், அதில் இருந்த உண்மைகளை மறுத்து கோட்பாடுகளை திருத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு
ஆராய்ச்சி செய்வது தான் என்னது ஆராய்ச்சி. இந்த 21வது வினா நமக்கு வந்து பிஜிடிஆர்பியில் 2025 கேட்ட வினா. இந்த புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆய்தல் என்பதற்கு உள்ளதன் நுணுக்கம் என்று குறிப்பிடுபவர் தொல்காப்பியர். ஆய்தல் என்பதற்கு உள்ளதன் நுணுக்கம் என்று குறிப்பிடுபவர் யார்? தொல்காப்பியர். 22வது வினா இலக்கிய திறனாய்வில் ஆராய்ச்சி, ஆய்தல், தேர்தல், நாடுதல் முதலிய சொற்களை பயன்படுத்தியவர். இலக்கிய திறனாய்வில் ஆராய்ச்சி, ஆய்தல், தேர்தல், நாடுதல் என்ற சொற்களை பயன்படுத்தியவர் யார்? திருவள்ளுவர். 23வது வினா ஆராய்ச்சி, ஆய்தல், தேர்தல், நாடுதல் இச்சொற்களை கால ஆராய்ச்சியில் பின்பற்றப்படும் அணுகுமுறைகளை புலப்படுத்துவதாக கருதுபவர். அப்போ ஆராய்ச்சி, ஆய்தல், தேர்தல், நாடுதல் இச்சொற்களை கால ஆராய்ச்சியில் பின்பற்றப்படும் அணுகுமுறைகளை புலப்படுத்துவதாக கருதுபவர் காத்தா திருநாவுக்கரசு. இந்த திருநாவுக்கரசு நமக்கு திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதனால் அவர் திருவள்ளுவர் சொன்னதை அப்படியே என்ன பண்ணுறாரு, கால ஆராய்ச்சியில் பின்பற்றப்படும் அணுகுமுறைகளாக புலப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆராய்ச்சிக்கும் திறனாய்வுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 24வது வினா ஆராய்ச்சியாளனுக்கும் திறனாய்வாளனுக்கும் இடையே இருக்கும் உறவுநிலைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆராய்ச்சியில் திட்டவட்டமான ஒரு நெறிமுறை கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கென்று ஒரு புறவடிவம் இருக்கிறது. ஆனால் திறனாய்வு துறையில் இத்தகைய ஒழுங்குமுறைகளில் அமைப்பது இன்று வரை ஒரு கடினமாக முயற்சியாகவே இருக்கிறது. அப்போ ஆராய்ச்சினா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திட்டவட்டமான நெறிமுறை, இதை தான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம கடைபிடிக்கணும். ஆனால் அதில் திறனாய்வில் அந்த ஒழுங்குமுறையெல்லாம் இன்று வரை கிடையாது அப்படின்றாங்க. ஆராய்ச்சி மதிப்புரை போல எந்த ஒரு நூலை பற்றியும் எழுதப்படலாம். ஆனால் திறனாய்வோ இலக்கியங்களை பற்றி மட்டும்தான் ஆராய்கின்ற தனித்துறையாகும். அப்போ இந்த ஆராய்ச்சியும் மதிப்புரையும் என்ன பண்ணும், எந்த ஒரு நூலை பற்றி பண்ணாலும் எழுதலாம். ஆனால் திறனாய்வு என்ன பண்ணணும்னா இலக்கியங்களை பற்றி மட்டும்தான் என்ன பண்ணணும், ஆராயணும் அப்படின்ற ஒரு தனித்துறையாக இருக்குது. திறனாய்வு இலக்கியத்திற்கு முதலிடம் கொடுக்கிறது. ஆனால் ஆராய்ச்சியோ உண்மைகளுக்கு முதலிடம் தருகிறது. இதில் பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். திறனாய்வு எதுக்கு முதலிடம் கொடுக்கிறது? இலக்கியத்திற்கு. ஆனால் ஆராய்ச்சியோ உண்மைகளுக்கு முதலிடம் தந்து ஆராய்கிறது. திறனாய்வாளர் படைப்பை படைப்பாளிக்கு காட்டுவதை நோக்கமாக கொள்கிறார்கள். ஆனால் ஆய்வாளர்கள் ஏதேனும் ஒரு சிக்கலை எடுத்துக்கொண்டு தேடுகிறார்கள். இதுக்கு இப்போ நமக்கு தெரியும் திறனாய்வாளருக்கும் ஆராய்ச்சிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு. திறனாய்வாளர் என்ன பண்ணுறாங்கன்னா படைப்பை படைப்பாளியாக காட்டுவதை நோக்கமாக கொள்கிறார். ஆனால் ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலை எடுத்துக்கொண்டு தேடுகின்றனர் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு 25 கொஷின் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.